மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து வீடியோலேயே கொடுக்குறோம், போட்டு அனுப்புகிறாங்க. ஒரு சிலருக்கு தவறும் இருக்குது, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, தெரியாதனாலையும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி என்னென்னா படிக்கும்போது ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். நிச்சயமாக சந்தேகங்கள் வரணும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் இது கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும், யாராவது இதுக்கு மீனிங் சொன்னால் நல்லாயிருக்கும், இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நிச்சயமாக உங்களுக்கு தோணலாம். ஏன்னா நாங்கள் படிக்கிற காலங்களில் நாங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போதெல்லாம் இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும், இது கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு வேணுமே, இதுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் யார் கொடுப்பாங்க அப்படின்லாம் ஏங்கியிருக்கேன், பல நாட்கள் ஏங்கியிருக்கேன். அந்த மாதிரி நிச்சயம் உங்களுக்கும் இருக்கலாம். அப்படி இருந்தால் உங்களுக்கு சந்தேகங்கள் எந்த நேரமும் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். 7358591547. இப்போ யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி சிலபஸில் உங்களுக்கு எங்கே டவுட்டுனாலும், எந்த ப்ராப்ளம் டவுட்டுனாலும், சார் இந்த கொஷின் எனக்கு டவுட்டாக இருக்குது, சார் இந்த ஃபார்மில் டெரிவேஷன் எப்படி வந்ததுன்னு தெரியல, இதோட ப்ரூஃப் தேவை, சார் இந்த ப்ரூஃபில் இந்த ஸ்டெப் மட்டும் புரியல, சார் நான் எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருக்கேன், சொல்யூஷன் வச்சுருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த நேரமும் நான் உங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். யார் யாரெல்லாம் வந்து டவுட்ஸு தேவைப்படுதோ அவங்கள தனியாக வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். நீங்கள் எந்த நேரமும் சந்தேகங்கள் கேட்கலாம். நிச்சயமாக வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ண காத்துட்ருக்கோம். ஓகே, அடுத்தது 6000 எம்சிக்யூஸ் யூஜிடிஆர்பிக்கும் 7000 எம்சிக்யூஸ் பிஜிடிஆர்பிக்கும் டீட்டெயில் சொல்யூஷனோட தரோம். அது ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பிக்கு ஃபார்முலா புக்கு தரோம். அவசியம் அந்த ஃபார்முலா புக் படித்தாலொழியே இப்போ நான் எத்தனை ஃபார்முலா இந்த ப்ராப்ளமில் சொல்ல போகிறேன் பாருங்கள். இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபார்முலா புக்கில் கொடுத்துருக்கீங்களான்னா கொடுத்துருக்கோம். அதெல்லாம் படிச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் போட்டியில் வெல்லவே முடியும். தயவுசெய்து ஃபாஸ்ட்டாக இருங்க. இந்த ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கப்புறம் படித்தோம்னா போட்டியை வெல்ல முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலகாலமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் ஸ்பீடு எடுப்பாங்க. அவங்களாம் நமக்கு போட்டியாளர்ன்னும் போது நாம் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக இருங்க. எது தேவைன்னாலும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி பண்ண நாங்கள் நிச்சயம் காத்துக்கிட்டுருக்கோம். ஓகே, சரிங்க. இப்போது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் மெக்கானிக்ஸ் ஒரு முக்கியமான பாடம் இல்லையா? மெக்கானிக்ஸில் போதும் சாமின்ற அளவுக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு வீடியோஸ். எல்லா ஏரியாவும் தொட்ட மாதிரி இருக்குது, எல்லா ஃபார்முலாவும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணணும். சார் மெக்கானிக்ஸ் மட்டும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை, இன்னும் நிறைய வேணும் அப்படின்னவங்களாம் அப்பா போதும், வாய்ப்பே இல்லை, இதுக்கு மேலாம் அதில் தெரியாமல் இருக்கிறது எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு திகட்டுற அளவுக்கு கொடுத்தாச்சு. ஆனாலுமே விடுறதா இல்லை, இன்னும் ரெகுலராக நிறைய கொடுக்க போகிறோம். பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தயவுசெய்து வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை கொடுங்க. நான் எக்ஸசைஸ் கொடுத்தனா உடனே போட்டு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இல்லையான்னு நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கன்றதையும் சொல்வேன். ஓகே, சரிங்க. இப்போ மெக்கானிக்ஸில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம், யூஜிடிஆர்பி மேக்ஸில் மெக்கானிக்ஸ். ஓகே, எ லைட் inextensible string passes over a smooth fixed pulley and carries masses of 5 kg and 3 kg at its ends. The system is released from rest. Find the tension T in the string during motion. Take G equal to 10 meter per second square. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 வெயிட்டு ஒரு கயிறில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. இந்த புள்ளி அப்படின்றது இதுதான். இதில் கயிறு வந்து இப்படி, அப்புறம் இப்படி தொங்க விட்டுருக்காங்க. ஒரு வெயிட்டு இதில் இருக்குது, ஒரு வெயிட்டு இதில் இருக்குது. ரைட், இதுதான் அந்த புள்ளி. ரைட், இதில் வெயிட் அதிகமாக இருக்கிறது M1, M2. இப்போது டென்ஷன் இங்கே எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா, வெயிட் கண்டிப்பாக இதுக்கும் சரி இதுக்கும் சரி, வெயிட் 1 வெயிட் 2 கீழ் நோக்கி தான் இருக்கும். ஆனால் டென்ஷன் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும் T. ஸோ டென்ஷன் வந்து இப்படி இருக்கும். ரைட், ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, டென்ஷன் டீயும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட்டு 2 வெயிட்டு கொடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். இதே போல் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 ஸ்பியர்ஸ் அப்படியே மோதிக்கிற மாதிரி இருந்தால் ஆஃப்டர் இம்பேக்ட் அதனுடைய வெலாசிட்டிஸ் என்னன்னு சொல்ல தெரியணும். எது வேணாலும் கொடுத்துட்டு எது வேணாலும் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் நேற்று போட்டிருந்தேன்.
அந்த வீடியோ நல்லா ப்ளே பண்ணி பார்த்துங்க. அப்போ ஒவ்வொரு ப்ராப்ளம் டீச் பண்ணும்போதும் எத்தனை ஃபார்முலா சொல்கிறேன்னு கவனிச்சுட்டே வாங்க. பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரைட்? சரிங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டென்ஷன் T கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வெயிட்லாம் இப்படி இருக்குது. வெயிட்டு M1 M2 இப்படி இந்த முனையில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. இது நல்லா வழுவழுப்பான அந்த இது அந்த ராட்டினம் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல நல்லா வழுவழுப்பாக இருக்கும். ரோப் ஈஸியாக மூவபிளாக இருக்கும். அந்த மாதிரியான இது இவ்வளோதாங்க. ஓகே. இப்போ டென்ஷன் T கண்டுபிடிக்கிறது, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா M1 மைனஸ் M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு G. டென்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா T ஈக்குவல் டு 2 ஃபார்முலா இருக்குது. M2 இன்ட்டு A ப்ளஸ் G. நீங்கள் A கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டென்ஷனும் கண்டுபிடிக்கலாம். இல்லை நான் A கண்டுபிடிக்கவே வேண்டாம், டைரெக்டாக மாசஸ் வச்சு நான் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 2 டைம்ஸ் M1 M2, இதெல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணுங்க, மறக்கவே கூடாது. M1 ப்ளஸ் M2 இன்ட்டு G. ரைட்? ஸோ இது டென்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ். இது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சலரேஷனே கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ நான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கட்டுமா? A ஈக்குவல் டு M1 எவ்வளோ, அந்த ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கிறேன். M1 வந்து 5 kg, M2 வந்து 3 kg. ரைட்? இங்கே G வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 10. இதில் போடலாமா இந்த ஆக்சலரேஷனில்? அப்போது M1 மைனஸ் M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு G. இப்போ இதில் போட்டோம் M1 வேல்யூ அப்படின்னா 5 மைனஸ் M2 வந்து 3 டிவைடட் பை 5 ப்ளஸ் 3 இன்ட்டு G வந்து 10. ரைட்? அப்போது 5 மைனஸ் 3 2 பை 8 இன்ட்டு 10. ரைட்? இப்போ நம்ம இதை கட் பண்ணோம் அப்படின்னா 1/4. ரைட்? இப்போ 1/4 இன்ட்டு 10. ரைட்? இப்போ இந்த 1/4ன்றது என்னது? 0.25 இன்ட்டு 10. ரைட்? 10 மல்டிப்ளை பண்ணோம்னா 2.5. ஆக்சலரேஷன் 2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த மாதிரி ஆக்சலரேஷன் சில நேரங்களில் கேட்டுடுறாங்க. அதுக்காக தான் இதை நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வேவை ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அவங்க ஆக்சலரேஷனை கேட்டிருக்காங்க. இல்லை, இங்கே பாருங்கள், ஃபைண்ட் தி டென்ஷன் T இல்லையா? அப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கிறது நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஏன்னா எனக்கு ஆக்சலரேஷன் கிடச்சிடுச்சு இல்லை அப்படின்னு. அப்போது டென்ஷன் T ஈக்குவல் டு M2 இன்ட்டு A ப்ளஸ் G. அப்போது M2 வந்து 3 நமக்கு தான் தெரியும். A இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2.5 ப்ளஸ் G வேல்யூ 10. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 இன்ட்டு 12.5. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3.75. டென்ஷனோட யூனிட்டு நியூட்டன். அப்போ 3.75. ஸோ உங்களுக்கு வந்து இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 12.5 இன்ட்டு 3. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 37.5. ரைட்? ஸோ 37.5. ஸோ டென்ஷன் T ஈக்குவல் டு 37.5. ஏன்னா சிங்கிள் டிஜிட் தான் இங்கே தள்ளி புள்ளி வைக்கணும். நான் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டேன் ஃபஸ்ட்டில். ஸோ 37.5 நியூட்டன். ரைட்? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம 37.5 வந்து இந்த 4 ஆப்ஷனில் எங்கன்னா இருக்கான்னு பார்க்கணும். நம்ம போட்ட இந்த 3.75 கொடுத்துருவாங்க சில நேரம், உஷாராக இருக்கணும். இப்போ ஆப்ஷன் சி. ரைட்? 37.5 நியூட்டன். அப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட்டு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இது ரெண்டையும் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது இல்லையா? அப்போ 37.5. நான் ஃபஸ்ட்டில் 3.75 வச்சுட்டேன்.
ஸோ ரைட் சைட்லேருந்து நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஸோ 37.5 நியூட்டன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ரைட், நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ரைட், இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ்க்காக கொடுக்குறேன். நிறைய பேர் எக்ஸசைஸ் போட்டு சென்ட் பண்ணுறீங்க, ஒரு சிலர் தப்பும் பண்ணுறீங்க. அந்த தவறுகளை சரி பண்ணுற விதமாக உங்களுக்கு நிச்சயம் கைட் பண்ண காத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்குறேன், எப்போ வேணாலும் டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக கேட்கலாம். 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு ப்ராப்ளம். இதுலேயும் வந்து வாட் இஸ் த டென்ஷன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 வெயிட் கொடுத்துருக்காங்க, 3 kg 1 kg மாசு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லேயும் அதே தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா A = m1 - m2 டிவைடட் பை m1 + m2 இன்ட்டு g. ரைட், இவ்வளோ தாங்க. இதில் போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கு வந்து வாட் இஸ் த டென்ஷன் T கேட்குறாங்க. அப்போ T கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக கூட 2 டைம்ஸ் m1 m2 டிவைடட் பை m1 + m2 இன்ட்டு g. இந்த ஃபார்முலா கூட டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலாவே கொடுத்துட்டேன், நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு ஆன்சர் சொன்னால் போதும். ஸோ இது ஒன்று எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், இது ஒன்று எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா, போட்டு எனக்கு ஆன்சரை வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள், கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து உங்களுடைய நல்ல ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. நிறைய வீடியோஸ் வந்து மெக்கானிக்ஸ் போட்டோம், அது வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் பிளேலிஸ்ட்டை அனுப்பி வைக்கிறேன். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.